கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த செப்டம்பர் மாதத்தின் 3வது வாரத்திலும் 19ஆம் தேதிக்குள்ளாக நம்ம வழிநடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இந்த காலை நேரத்திலும் உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. அப்ப அந்த நாளிலும் உங்களுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்யாதபடி உமக்கு பிரியமான பிள்ளையை வாழ உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதன்படி எங்கள் தேவைகளை சந்தித்து நாங்கள் சோர்ந்து போகாதபடி உடைய வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் எந்த காரியத்திற்காகவும் நாங்கள் பெருமை காட்டிக் கொள்ளாதபடி ஆண்டவரே தாழ்மையாய் நடந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க இசப்பா. பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறீர் என்று வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே. இங்கே நாங்கள் பெருமை காட்டிக்கொள்கிற அளவுக்கு எங்களால் எதுவுமே இல்லை இசப்பா. எல்லாமே நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே. அதை உணர்ந்தவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. உண்மை போல எல்லாரையும் நேசிக்க கற்றுத்தாரும். இந்த காலை நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் குடும்பங்களையும் உடைய செட்டைகளால் மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும். துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.